1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். ரிஷப ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். சிம்ம ராசியில் குரு பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சுக்கிர பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். பங்குனி மாதத்தினுடைய வைபவங்களை சிந்திக்க போறோம். பங்குனி மாதம் மூல மாசம் அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த மாசத்துல பூமி சம்பந்தப்பட்ட கிரக ஆரம்பங்களை தவிர்க்கிறது அனுகூலத்தை கொடுக்கும். பங்குனி மாதம் அப்படிங்கக்கூடிய மாதத்திற்கு மீன மாசம் அப்படிங்கக்கூடிய திருநாமம் உண்டு. சூரிய பகவான் மீன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய வைபவங்களை சிந்திப்போம். 18/3/2016 வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கத்தில் கருட சேவை தரிசனம். 19/3/2016 சனிக்கிழமை சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி பெருமாளை வழிபடக்கூடிய அருமையான தினம். 20/3/2016 ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷ மகா பிரதோஷம் சிவபெருமானை வழிபடக்கூடிய அருமையான தினம். 21/3/2016 திங்கள்கிழமை 63 திருவிழா. 22/3/2016 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி. பங்குனி உத்திரம் பௌர்ணமி பிரதான இடங்களில் பங்குனி உத்தர வைபவம். ஹோலி பண்டிகை அன்றைய தினத்தில் 27/3/2016 ஞாயிற்றுக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபடக்கூடிய அருமையான தினம். 29/3/2016 செவ்வாய்க்கிழமை கிருஷ்ண பக்ஷ சஷ்டி முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அருமையான தினம். 31/3/2016 கிருஷ்ண பக்ஷ அஷ்டமி ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடக்கூடிய அருமையான தினம். 3/4/2016 ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி சிரவண விரதம். ஏகாதசியும் சிரவண விரதமும் சேர்ந்து வர்றது பெருமாளை வழிபடக்கூடிய அருமையான தினமா அமைஞ்சிருக்கு. 5/4/2016 செவ்வாய்க்கிழமை கிருஷ்ண பக்ஷ மகா பிரதோஷம். 6/4/2016 புதன்கிழமை போதாயன அமாவாசை. 7/4/2016 வியாழக்கிழமை அமாவாசை. 8/4/2016 வெள்ளிக்கிழமை வசந்த நவராத்திரி ஆரம்பம். யுகாதி தெலுங்கு வருஷ பிறப்பு. சந்திர தரிசனம் மூன்றும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அருமையான தினம். 10/4/2016 ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷ சதுர்த்தி. 12/4/2016 செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ சஷ்டி. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வைபவங்களை சிந்தனை பண்ணினோம். பங்குனி மாதத்தினுடைய ராசி பலன்களை சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதமானது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போகிறது. அந்த மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், குரு பகவானுடைய பார்வையானது உங்களது ராசி மேல விழறதும், பல ஆக்கப்பூர்வமான உங்களது சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஆடை ஆபரணங்கள் பொருள் சேர்க்கைகள் அபரிமிதமான மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகனும் பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் அரசு சம்பந்தப்பட்ட
அனுகூலங்கள் நாடி வரப்போறதோ இருந்தாலும் பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதத்தில் உங்களது ராசிக்கு 12வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் செலவுகளை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதத்தில் முக்கியமான செலவுகள், மிக முக்கியமான செலவுகள், மிக மிக முக்கியமான செலவுகள் அப்படிங்கக்கூடிய கிளாசிஃபிகேஷனோட திட்டமிடும் பொழுது தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க முடியும். மேஷ ராசிக்காரா வியாழக்கிழமையில விரதம் இருக்கிறதும் குரு பகவானை மாலை நேரத்தில் தரிசனம் பண்றதும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். ரம்யமான ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதமானது அபரிமிதமான வெற்றி மாதமா அமைய போறது. கடந்த சில மாதங்களா தடைப்பட்ட பல விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறது. அபரிமிதமான ஆரோக்கிய முன்னேற்றங்கள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு வெற்றி மாதமா அமைய போறது. உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் சூரிய பகவான் புத பகவான் சேர்க்கையானது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் அரசு சம்பந்தப்பட்ட அபரிமிதமான வெற்றிகள் உங்களை நாடி வரப்போறது. உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதம் சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. பணியாற்றக்கூடிய பக்த கொடிகளுக்கு ப்ரமோஷன் போன்ற சுப செய்திகள் கிடைத்து ஆனந்தம் அடைய போறேள். பேச்சை தொழிலாக உடைய பக்த கொடிகளுக்கு உங்களது பேச்சாற்றல் மூலமா உலக புகழ் பெறக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே எதிர்பாராத முன்னேற்றங்கள் கிடைத்து வெற்றி வாகை சூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதமானது ஒரு வெற்றி மாதமா அமைய போறது. ரிஷப ராசி பக்த கொடிகள் ஞாயிற்றுக்கிழமையில மாலை நேரத்தில் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடுறதும் சூரிய பகவான வழிபடுறதும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்றதும் உங்களது வெற்றியை கூடுதலாக்கி அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். மதுரமான மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதமானது ஒரு முயற்சி மாதமா அமைய போறது. பல விஷயங்களுக்காக நாம் முயற்சி பண்ணும் பொழுது அந்த முயற்சியானது தொடர்ச்சியாக வேணும். முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாகும் போது நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோட செயல்படுறது அனுகூலத்தை கொடுக்கும். சப்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களது சிந்தனைகள், உங்களது முயற்சிகள் யாவும் தொழில் ரீதியாகவே அமைஞ்சிருக்கு. தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களது ராசி நாதன் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் சேர்ந்து சஞ்சரிக்கிறது தொழில் ரீதியான வெற்றிகள் உங்களை நாடி வரப்போறது. பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே சொகுசான மகிழ்ச்சிகரமான உல்லாசமான சூழ்நிலைகள் ஆனந்தத்தை கொடுக்க போறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது ஒரு முயற்சி மாதமா அமைய போறது. மிதுன ராசி பக்த கொடிகள் புதன்கிழமையில விரதம் இருக்கிறதும் புதன்கிழமையில பெருமாளை வழிபடுறதும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது அபரிமிதமான பாக்கியமான மாதமா அமைய போறது. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது அபரிமிதமான அனுகூலங்கள், பொருளாதார உயர்வுகள், குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆனந்தம் பெருகக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைய போறது. உங்களது ராசிக்கு
குடும்ப ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதுமே பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், உங்களது ராசிக்கு குடும்ப ஸ்தானாதிபதியோட முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் சேர்ந்து சஞ்சரிக்கிறதும் குடும்பங்கள்ல தடைப்பட்டு இருந்த பலவிதமான சுபமான மங்களகரமான விசேஷங்களை தொடரக்கூடிய பாக்கியங்கள் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. நேற்று வரை தடைப்பட்ட கல்வியை கூட தொடரக்கூடிய பாக்கியங்கள் கிடைத்து மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான எதிர்காலம் அமைய போறது. கடக ராசி பக்த கொடிகள் இந்த மாதத்திலே திங்கள் கிழமையில விரதம் இருக்கிறதும், அருகில் இருக்கக்கூடிய அம்பிகை ஆலயங்களுக்கு திங்கள் கிழமையில தீபம் ஏற்றுவதும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். சிந்தனை மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களது ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறார். குரு பகவானுடைய பார்வையானது 7வது ஸ்தானத்தில் விழறது. சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7வது ஸ்தானத்தில் களத்திர காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவி அன்பு பெருக போறது. உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்தில் கொடுக்கல் வாங்கல்ல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களது ராசிக்கு கேந்திர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சதுர்ஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறதுனாலே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட, குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. உண்ணக்கூடிய உணவு வகைகளை கிளாசிஃபிகேஷன் பண்ணுங்கோ. சுத்தம் சுகாதாரம் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான அனுகூலங்கள் ஏற்பட போறதோ. சிம்ம ராசி பக்த கொடிகள் ஞாயிற்றுக்கிழமையில விரதம் இருக்கிறதும், சூரிய பகவானை வழிபடுறதும், ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்றதும், நவக்கிரக சோஸ்திரங்களை பாராயணம் பண்றதும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது அபரிமிதமான வெற்றி மாதமா அமைய போறதோ. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், வித்யா காரகனுடைய பார்வை உங்களது ராசி மேல விழறதும் உங்களது சிந்தனை ஆற்றல், அறிவாற்றல் அபரிமிதமான அனுகூலமான சிந்தனைகளை கொடுத்து அதன் மூலமா வெற்றி கனியை எட்டி பறிக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க போறதோ. சப்தமஸ்தானத்துல இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதும், சூரிய பகவான் புத பகவான் சேர்க்கையானது உங்களது ராசிக்கு அரசு சம்பந்தப்பட்ட, அரசியல் சம்பந்தப்பட்ட வெற்றிகளை வாரி வழங்க போறதோ. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே எதிர்பாராத முன்னேற்றங்கள் கிடைக்க போறதோ. சாதாரண நிலையில இருந்த மாணவர்கள் கூட உயர்ந்த மதிப்பெண்கள் பெறக்கூடிய பாக்கியங்கள் மாணவ செல்வங்களுக்கு கிடைக்க போறதோ. இருந்தாலும் சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சுபமான, மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். கன்யா ராசி பக்த கொடிகள் இந்த மாதத்தில் செலவுகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துறது அனுகூலத்தை கொடுக்கும். கன்யா ராசி பக்த கொடிகள் புதன்கிழமையில விரதம் இருக்கிறதும், ஹயக்ரீவரை வணங்குறதும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதனை மாதமா அமைய போறதோ. முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே அபரிமிதமான லாபங்கள் உங்களை நாடி வரப்போறதோ. உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனஸ்தானத்திலேயே சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனாலே பூமி சம்பந்தப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரப்போறதோ. லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும்
உங்களது ராசிக்கு சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனாலே நேற்று வரை இருந்த பகைகள் எல்லாம் நட்பாக மலரக்கூடிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரப்போறதோ, உங்களது திறமைகள் உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறதோ, உங்களது குடும்பங்களில் மகிழ்ச்சிகரமான ஆனந்தமான வைபவங்களை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது, செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் பெருக போறதோ இருந்தாலும் சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே குடும்பங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுறது நல்லது. வியாழக்கிழமையில விரதம் இருக்கிறதும் ஆஞ்சநேயர் வழிபடுறதும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலே பலவிதமான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அனுகூலங்களை கொடுக்க போறது. உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். சமசப்தம ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பார்வை விழும்போது கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முழுமையா தவிர்க்கிறது நல்லது. தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட போறதோ, அந்த மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறதோ, சதுர்ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே க்ஷேத்ராடனங்கள், வெளியூர் பயணங்கள், புண்ணிய நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியங்கள் இவைகள் யாவும் உங்களை நாடி வரப்போறதோ, அந்த வாய்ப்புகளை முழுமையா திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. விருச்சிக ராசிக்காரா, இந்த பங்குனி மாதம் முழுவதுமே உங்களது பிரார்த்தனைக்காக இந்த மாதத்தை சிந்தனை பண்றது அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது ராசிக்கு தசமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை மிக்க தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது அபரிமிதமான அனுகூலமான மாதமா அமைய போறதோ, உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பல பாக்கியங்கள் பல வெற்றிகள் நாடி வரப்போறதோ, விரயஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்திலேயே சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறதோ, வீடுகளை மாடிஃபிகேஷன் செய்யக்கூடிய பாக்கியங்கள் ஏற்பட போறதோ, உங்களது இல்லங்களில் நடந்துட்டு இருக்கக்கூடிய கட்டுமான பணிகளானது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். மகத்தானே மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வரக்கூடிய மாதமா அமைய போறதோ, உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலேயே சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதும், பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து சஞ்சரிக்கிறதும் உங்களது முயற்சிகள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை பெறப்போறதோ, மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறதோ, மாணவ செல்வங்கள் உங்களது பாடங்களை படிக்கும் பொழுது மனம் தளராமல் சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் உங்களது முயற்சியை தொடர்ச்சியாக்குங்கோ. அபரிமிதமான வெற்றி கனியை எட்டி பறிக்கலாம். தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். குணம் மிக்க கும்ப ராசி பக்த கொடிகளே, கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மங்களகரமான மகிழ்ச்சிகரமான குடும்ப மாதமா அமைய போறதோ, உங்களது ராசிக்கு தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், குரு பகவானுடைய 7வது பார்வை உங்களது ராசி மேல விழறதும், உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் தன வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வரப்போறதோ, மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது,
சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு தொழிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. பணியாற்றக்கூடிய பக்த கொடிகளுக்கு அனுகூலங்கள் பெருக போறது. வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செஞ்சிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு ஸ்திரமான உத்தியோகம் கிடைத்து அபரிமிதமான மகிழ்ச்சி ஆனந்தம் பெருக போறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான வெற்றி மாதமா அமைய போறது. கும்ப ராசி பக்த கொடிகள் புதன்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்யறதும் வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறதும் அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது ஒரு சாதனை மாதமா அமைய போறதோ. உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் உங்களது ராசியிலேயே சூரிய பகவானோட சேர்ந்து சஞ்சரிக்கிறார். சூரிய பகவான் புத பகவான் சேர்ந்து உங்களது ராசியில சஞ்சரிக்கும் போது அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் நாடி வரப்போறது. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்திலே சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது. பூமி சம்பந்தப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. நேற்று வரை நிலம் மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. தந்தை மூலமான அன்பு ஆதரவு ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் கல்வியிலே குறிக்கோளா செயல்படுங்கோ. நன்னா படித்த குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்ச குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.